சார் இந்த எஃப்ஐஆரும் ஜீரோ எஃப்ஐஆரும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு வேறு. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். மதுரையில் ஒரு குற்றம் நடந்தால் மதுரையில் தான், அதாவது மதுரை காவல் நிலையத்தில் தான் எஃப்ஐஆர் பதிய முடியும். அப்போ ஜீரோ எஃப்ஐஆர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் நடந்த சம்பவத்திற்கு, அதாவது குற்றத்திற்கு, அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு நபரை அடிக்கிறார், அதை தாக்குறாங்க அப்படின்னா, அவர் சென்னையில் வந்து கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது ஜீரோ எஃப்ஐஆராக கருதப்படும். அவங்களுக்கு நம்பர் 0 என்று தான் வரும். பின்பு சென்னையிலிருந்து மதுரைக்கு மாற்றப்படும், அது எஃப்ஐஆராக மாற்றப்படும். அதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எங்கே ஊரில் எங்கே வேணாலும் எந்த காவல் நிலையத்தினாலும் புகார் தெரிவிக்கலாம். இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர். தேங்க்யூ.